எல்லாத்துக்கும் காரணமே சிம்புதான். மனமுருகிய நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் பேச்சு. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிராகன் படம் வரும் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. படத்தில் பிரதீப் ரங்கநாதன், மிஷ்கின், விஜய் சித்து உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. படத்திற்கு லியோன் ஜேம்ஸ் இசையமைத்துள்ளார். படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இயக்குனரும் பாடலாசிரியருமான விக்னேஷ் சிவன் சிம்பு குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பகிர்ந்து கொண்டார். இது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். லவ் டுடே படத்திற்கு பின்னர் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்து வெளியாக உள்ள படம் டிராகன். இந்த படத்தில் அவருடன் அனுபமா பரமேஸ்வரன், கயடோ லோகர், ஹர்ஷத், கௌதம் வாசுதேவ் மேனன், மரியம் ஜார்ஜ், சித்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படத்தின் டீசர் அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. அஸ்வத் மாரிமுத்து இதற்கு முன்னர் ஓ மை கடவுளே படத்தை இயக்கியுள்ளார் என்பதால் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. காதலர் தினத்திற்கு படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு செய்திருந்த நிலையில் விடாமுயற்சி படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனதால் டிராகன் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போனது. படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனரும் பாடலாசிரியருமான விக்னேஷ் சிவன் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். எனக்கு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவை குறும்படங்கள் எடுத்த காலகட்டத்திலிருந்தே தெரியும். பிரதீப் ரங்கநாதன் எனது படத்திலும் கதாநாயகனாக நடித்து வருகிறார். இசையமைப்பாளர் லியோன் இசையில் இதற்கு முன்னர் நான் எழுதிய பாடல் வரிகளை எனக்கே தெரியாமல் மாற்றிவிட்டார். திமிரு காட்டாதடி பாடலை நான் எழுதும்போது முதலில் ஃபிலிம் காட்டாதடி என்றுதான் எழுதினேன். ஆனால் லியோன் அதனை திமிரு காட்டாதடி என மாற்றி பாடலை உருவாக்கிவிட்டார். ஆனால் டிராகன் படத்தில் நான் எழுதிய பாடலை திருத்தம் எதுவும் செய்யாமல் உருவாக்கியுள்ளார். போடா போடி படத்தில் மாட்டிக்கிட்டேன் என ஒரு பாட்டு வரும். அந்த பாடலை எங்களால் சுமார் 1.5 ஆண்டுக்கு எடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது சிம்பு சார் என்னை கூப்பிட்டு, டே விக்கி, நீ பாட்டு எல்லாம் நல்லா தான் எழுதுற, ஆனால் அதில் மாட்டிக்கிட்டேன் என்று ஒரு வார்த்தையை எழுதி இப்போ பாரு 1.5 வருடங்களாக பாடலை எடுக்க முடியவில்லை என கூறினார். அதிலிருந்து எந்த பாடல் எழுதினாலும் கவனமாக எழுதுவேன். நான் பாடல் எழுத தொடங்கிய போது சிம்பு சார் தான், நீ நல்லா எழுதுற, நீயே பாட்டு எழுது என ஊக்குவித்தார். ஆரம்பம் படத்தில் எல்லாமே இனிமே நல்லாதான் இருக்கும் என எழுதிய பின்னர் தான் எனக்கு படம் கமிட் ஆனது. எனது வாழ்க்கையே மாறியது என பேசியுள்ளார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் நயன்தாராவின் கணவரான விக்னேஷ் சிவனுக்கு சிம்பு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துள்ளாரே என பலரும் இணையத்தில் பேசி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.